டாடா ஐபிஎல் 2024 செகண்ட் சிஎஸ்கே மேட்ச் இங்கே லக்னோ கண்ணா ஸ்டேடியமில் நடக்குது. இன்றைக்கி லக்னோ vs சென்னை பிச் ஹார்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாஸ் பேட் மிஸ் தூக்கி வீச ஜெயித்தது ருத்ராஜ் ஜெய்க்வாட். ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனர்ஸ் ஆர் கம்மிங் அவுட். கேஎல் ராகுல் நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பால் இங்கே கிறிஸ் வோக்ஸா இல்லை கலியில் அமர்த்த பால் பண்ணுறாங்க இன்றைக்கி. அவர்கிட்ட இந்த பால் ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான டைமிங் இல்லை, நேராக கையில் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பால் பிரேக் த்ரூங்க சிஎஸ்கேக்கு. கலியில் அமர்த்து கொண்டு வந்திருக்காரு. கேஎல் ராகுல் அவுட் ஃபார் 0. லக்னோ ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு அவர் வந்திருக்காரு. இங்கே டிராவிஸ் ஹெட். ஆஹா என்ன ஆடி, கருப்பை தேடுங்க, கண்ணில் ஒத்திக்கோங்க, அப்படி ஒரு ஷாட்டுங்க இது. எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செம்ம ஸ்ட்ரைட்டு. இங்கே கிறிஸ் பாக்ஸ் லாட்டில் போட்டிருக்காரு. தூக்கி செம்ம 6ங்க. செம்ம ஷாட் இங்கே டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஒரு ரேஞ்சல் 1 சூப்பர் 6. இந்த மேட்ச்சில் முதல் 6. அடுத்து ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. இன்னொரு பவுண்ட்ரி. பெஸ்ட் பிளேஸ் டு ஹிட். ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு டிராவிஸ் ஹெட். அடுத்து முகமது நபி போட வந்திருக்காரு. அவரும் அதே ரிசல்ட் தாங்க. லெக் சைட் அடிச்சிருக்காரு. டேஞ்சரஸாக இருக்காருங்க டிராவிஸ் ஹெட். 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிட்டுருக்காரு. இவர் ரெண்டு யாருமே இல்லையா, அப்படி கிண்டி விட்டாருங்க. மறுபடியும் அதே திசையில் அதே பவுண்ட்ரி. ஃபீல்டர் பார்த்துட்டு தான் இருக்கணுங்க, சேசிங்கன்னா முடியாது. ராக்கெட் ஸ்பீடில் போயிருக்குதுங்க பவுண்ட்ரி. கிறிஸ் பாக்ஸ் மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு. யாக்கர் அதை தோண்டி அடிச்சிருக்காருங்க லெஃப்ட் சைடில். அம்பத்தி ராயுடு இந்த சீசன் நல்லா போயிட்டுருக்குங்க அவருக்கு ஒரு முதல் 4. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 50 ரன் பார்ட்னர்ஷிப். 30 பால் அடிச்சிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப். க்ரூஷியல் விக்கெட் தேவையா சிஎஸ்கேக்கு? இங்கே பவுண்ட்ரி தாங்க வருது. விக்கெட் போகிறதுக்கான இதுவே இல்லை. டிராவிஸ் ஹெட் நிறுத்தவே மாட்டேன்றாருங்க. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு கத்தி ஷாட்டா சூப்பர் கேட்சு. டைவ் அடித்து பிடிச்சிருக்காருங்க. 2வது விக்கெட் சிஎஸ்கேக்கு இங்கே வந்துருக்குது. ரவீந்திர ஜடேஜா எடுத்து கொடுத்துருக்காரு இந்த விக்கெட்டு. டிவான் லாண்டே சூப்பர் கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் விதிமான் சாகா. ஓப்பனிங் பிளேயருங்க. நார்மலாக ஜிடியில் ஆடும்போது ஓப்பனிங்லேயே வந்துருப்பார். இந்த இடத்துல மிடில் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இந்த குல்தீப் யாதவ் லைனுக்குள்ள வந்திருக்காரு. ஒரு பவுண்ட்ரிங்க டெலிகேண்டாக தட்டி விட்டாருங்க அந்த சைடில், லெக் சைடு. அவரோட முதல் 4 இந்த மேட்ச்சில். குல்தீப் யாதவ் தூக்கி போட்டிருக்காரு. அழகாக ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காருங்க அம்பத்தி ராயுடு. அவரோட 2வது 4 இங்கே. ஆஹா நல்ல ஃபீல்டிங்க. பிடிச்சி 2 தூக்கி போட 2 ரன்னு முடிஞ்சிருக்கு. பவுண்டிங்க நான் கூட நினச்சேங்க. அடுத்தாக போட்டு வந்து தேஷ் பாண்டே போட்டிருக்காரு. சிங்கிள் தான் கிடச்சிருக்குது. ஆஹா செம்ம டேரக்ட்டுங்க. 1 பவுன்ஸ் அம்பையரிங் கால் பண்ணியிருக்காரு. அந்த சிங்கிளோட இங்கே இன்னொரு பார்ட்னர்ஷிப்பும் 50 வந்துடுச்சு. சாகா ஃப்ரெண்டாக இந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்காருங்க. அடுத்து குல்தீப் யாதவ் மோடி லைனுக்குள்ளே வர தூக்கி தேன்மேன் மேலே அடிச்சிருக்காருங்க விதிமான் சாகா. அவர் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்காருங்க. இங்கே விதிமான் சாகாவோட ஆஃப் செஞ்சுரி வந்திருக்கு. 23 பால்ஸ். இங்கே ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. டைமிங் இல்லை, நேராக கையில் போய் விழுந்துருக்குது. கிறிஸ் பாக்ஸ் அவரோட இன்னொரு விக்கெட்டுங்க. இன்னொரு பிரேக் த்ரூ சிஎஸ்கேக்கு. 3வது விக்கெட் இழந்திருக்காங்க எல்எஸ்ஜி. அம்பத்தி ராயுடு அவுட் ஃபார் 43 ஸ்லோ இன்னிங்ஸ். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து தூக்கி விட்றாருங்க. நேராக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டைவ் அண்ட் கேட்சு.
அடுத்த பேட்ஸ்மேன் பென் ஸ்டோக்ஸ் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இங்கிலாந்து கிடச்சிருந்தார். லக்னோவுக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். குல்தீப் யாதவ் மோடி லைன் தூக்கி வேலை செய்கிறாரு. பென் ஸ்டோக்ஸ் அவரோட முதல் 6 இங்கே கொண்டு வந்துருக்காருன்னு நினைக்கிறேங்க. ஏஞ்சல் 1 சூப்பர் 6 ஃபார் பென் ஸ்டோக்ஸ். நெக்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிற குல்தீப் யாதவ் ரிவெஞ்ச் வாங்குவாரா? போட்டிருக்காரு. இல்லைங்க, இன்னொரு முறை 6 அடிச்சிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். பேக் டு பேக் 6s ஃபார் பென் ஸ்டோக்ஸ். ரெண்டு பால் 2 6. இந்த பால் பழி வாங்குவாரா குல்தீப் யாதவ்? மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்ச் அவுட். செம்ம டைவிங் கேட்ச். பின்னாடி ரன் பண்ணி போய் டைவ் அடித்து பிடிச்சிருக்காருங்க. குல்தீப் யாதவ் இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காரு. 4வது விக்கெட்டிங்க சிஎஸ்கேக்கு. நல்லா அருமையாக ஃப்ளிப்பர் மாதிரி போட்டாருங்க. ஒன்று தூக்கி அடிக்க போய் அவுட்டாக இருக்காரு பென் ஸ்டோக்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பேட் கமிங்ஸ் அணி தலைவர் இறங்கியிருக்காரு. டீசெண்ட் பேட்டர். பாசிட்டிவ் 50 அடிச்சிருக்காரு ஐபிஎல்லில். ஆஃப் சைடில் சும்மா தட்டி விடாரு. ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு அவருக்கு. முதல் பவுண்ட்ரி. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடைந்திருக்கு லக்னோவோட. ஒரு டீசெண்டான ஸ்கோர் 180 மேலே அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 42 டிராவிஸ், 47 அம்பத்தி ராயுடு, 64 விதிமான் சாகா சம்மாடி அடிச்சாருங்க போட்டு. பென் ஸ்டோக் ஒரு சின்ன கேண்டியோ அடிச்சிருக்காரு. 7 பால் 21 ரன். அடுத்து சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் ஜெய்க்வாட் மற்றும் டெவான் கான்வே இறங்குறாங்க. டெவான் கான்வேயோட முதல் மேட்ச் இந்த ஐபிஎல்லில். இங்கே பேட் கமிங்ஸ் அவர் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஜெய்க்வாட் 78 இன்னிங்ஸில் 2400க்கு மேலே ரன் அடிச்சிருக்காரு. மொதல் பால் இங்கே ஒரு தூக்கி அடிச்சிருக்காங்க டெவான் கான்வே. அங்கே ஒரு 6-4. முடிவில் 11க்கு 4. இன்னைக்கு 4ஓட முடிச்சிருக்காங்க ஓவரை. இந்த பேட் கமிங்ஸ் 3வது ஓவர் போட வருகிறாரு. விக்கெட்டுங்க. செம்ம டைவிங் கேட்ச். இங்கே ஃப்ரண்ட்டில் ஓடி வந்து டைவ் அடிச்சிருக்காங்க. இங்கே முதல் விக்கெட் இழந்திருக்காங்க சிஎஸ்கே. டெவான் கான்வே அவுட் ஃபார் 15. காலை திருப்பி விட்டார். விக்கெட் வந்திருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் நீங்கள் ஹாரி ப்ரூக்ஸ் வந்திருக்கு. அடிதடியான பேட்ஸ்மேன். இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க சிஎஸ்கே. இங்கே பேக் டு பேக் இழந்திருக்காங்க. ஹாரி ப்ரூக்ஸ் அவர் அவுட் ஆகிருக்காருங்க 12 ரன்னுக்கு. சிஎஸ்கே ட்ரீப் ட்ரகிளில் இருக்காங்க. தொடர்ந்து விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு ரியான் பராக். ஹாரி ப்ரூக்ஸ் அங்கே ஒரு 4 வச்சுருக்காருங்க. அவரோட முதல் பவுண்ட்ரி இங்கே வந்திருக்குது. ரியான் பராக் பின்னாடி தூக்கி விட்டார். இங்கே ஒரு பவுண்ட்ரி ரியான் பராக்கு வந்திருக்கு. ஏஞ்சல் 1 சூப்பர் 4 ஃபார் ரியான் பராக். முன்னாடி அடிச்சிருக்காருங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுன்ஸ் 1 பவுன்ஸ் 4 பவுண்ட்ரி பவுண்ட்ரி ரியான் பராக். இன்னொரு அடிக்க போய் நேராக கையிலே வந்துருக்கு ஃபீல்டருக்கு. ரியான் பராக் அவுட் ஃபார் 13. சிஎஸ்கே இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் முகமது நபி உள்ளே வந்திருக்காரு. டீசெண்டாக ஆடுவார். பார்த்திங்கன்னா ஏசியா கப்பை கூட நல்லா அடிச்சிருந்தார். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு விக்கெட்டை இழந்திருக்காங்க சிஎஸ்கே. இந்த தடவை அவுட் ஆனது யார்? ஹாரி ப்ரூக்ஸ் அவுட் இருக்கார் 32க்கு. 20 பால் விக்கெட்டை போயிருங்க. நல்லா போட்டிருக்காருங்கண்ணா. ஜடேஜா அவர் உள்ளே வந்திருக்காரு இந்த தடவை. கிறிஸ் போக்ஸ் இல்லைங்க, முகமது நபிங்க முன்னாடி ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பவுண்ட்ரி. இப்போ சிஎஸ்கேக்கு பல பவுண்ட்ரிகள் தேவை இந்த மாதிரி ஜெயிக்கணும்னா. இன்னொரு முறை பின்னாடி அடிச்சிருக்காரு. இது ஒரு சூப்பர் 6 அடிச்சிருக்குங்க அவருக்கு. ஏஞ்சல் 1 சூப்பர் 6 ஃபார் முகமது நபி.
நல்லா ப்ரூட்டர் பிளேயராக இருக்கார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ரவீந்திர ஜடேஜா அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. சிஎஸ்கே இப்போ பாதாளத்துக்குள் நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அவுட் ஃபார் 10 அவுட் ஆஃப் 10. அடுத்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனி உள்ளே வந்திருக்காரு. வந்த உடனே ஒரு பவுண்டரி கிராஸ் இருக்கார் இந்த பக்கம் லெக் சைடில். முகமது நபி செட்டில் ஆகிருக்காரு. எம்எஸ் தோனி நல்ல ஃபார்மில் தெரிகிறாரு. இவங்க இருக்கிற வரைக்கும் மேட்ச் நம்ம கையில் தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே முகமது நபி அவுட்டாக இருக்கார். கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இங்கே அபிஷேக் சர்மா சர்மா அவர் விக்கெட் எடுத்திருக்காருங்க. முகமது நபி ஃபார் 45. சிஎஸ்கே ஹோப் முடிஞ்சா இதோட நேராக முட்டி போட்டு கத்தி அடித்தாருங்க. மிட் விக்கெட்டில் நேராக கையில் போய் விழுந்துருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் இங்கே கிறிஸ் வோக்ஸ் வந்திருக்காரு. எம்எஸ் தோனி அவர் இன்னும் கை விடலங்க முயற்சியை. லெக் சைடில் அவருக்கு ஒரு சூப்பர் 6 கிடச்சிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி அடிக்க போயிருக்காரு. இன்னொரு 6ங்க. ஆஹா அவ்வளோவா எலிவேஷன் கிடைக்கலங்க. கேரி ஆகல 6க்கு. இங்கே ஃபீல்டர் கையில் கேரி இருக்கானா. எம்எஸ் தோனி அவுட் ஆகிட்டு இப்போ எப்படி நோக்கி நடந்துட்டுருக்காரு 23 ரன்களுக்கு. சிஎஸ்கேட ஹோப் மொத்தம் முடிஞ்சு. இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிறிஸ் வோக்ஸ் தூக்கி பின்னாடி அடிச்சிருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16 பால் 25 ஒரு 6 வந்திருக்கு. அதோட 15 பாலில் 19 ரன் அடித்தா போதும். நீ இன்னொரு 4 ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரா? ஆமாங்க, இது ஒரு 4 கிடச்சிருக்குங்க. 14 பாலில் 15 ரன் வந்திருக்கு. இன்னொரு பால் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 13 பாலில் 11 ரன். கேம் சேஞ்சிங் ஓவர் ஆகிட்டு இருக்காரு கிறிஸ் வோக்ஸ். இந்த ஓவரில் மேட்சை முடிச்சுடுவார் போல. இன்னொரு தடவை தூக்கி அடிச்சிருக்காரு கிறிஸ் வோக்ஸ். மேட்சே மாற்றி விட்டாருங்க. சிஎஸ்கேக்காக எல்லோரும் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ மட்டும் நின்று அடிச்சிருக்காரு. செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் எண்டில் அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த ரன்னோட சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மேட்சை. வெறும் 3 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ நல்லா போராடி இருக்காங்க. இருந்தாலும் சிஎஸ்கே 3 ரன் வித்தியாசத்துக்கிட்டு இந்த மேட்சை ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் 6வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. முகமது நபி ஆப்வியஸ்லி அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் வோக்ஸ் அடிச்சு அடுத்தவங்க சூப்பர்னாக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். 52 ஆரஞ்சு கப்பில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது மேட்சாக சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் நம்மளோட வீடியோங்கள் உங்களுக்கு வரும்.